இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் refers to the relationship among units of the factors of production inputs and then the resultant quantity of goods produced output. அதாவது இன்புட்ஸ்க்கு அவுட்புட்ஸ், அதாவது ரா மெட்டீரியல் டு ஃபினிஷ் குட்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனை குறிக்கிறது தான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ஜார்ஜ் ஸ்டிக்லர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட்ஸ் productive services per unit of time and outputs of product per unit of time. அதாவது அது டைமாக இருக்கலாம், இயராக இருக்கலாம், இந்த மாதிரி மந்த்தாக இருக்கலாம். அப்படின்னு வரும்போது இன்புட் ப்ரொடக்டிவ் சர்வீசஸ், இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து ப்ரொடக்டிவ் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் அவுட்புட்டாக வர்றது வந்து ப்ராடக்ட் பெர் யூனிட் ஆஃப் டைம், அதாவது அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் மே பி எக்ஸ்பிரஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் மே பி எக்ஸ்பிரஸ்ட் as q is equal to function nLkt where அதாவது இது வந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணுது, என் அப்படிங்கிறது லேண்டு, எல் வந்து லேபர், கே வந்து கேபிட்டல், டி வந்து டெக்னாலஜி, க்யூங்கிறது குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் அப்படிங்கிறது தான். டிபெண்டிங் ஆன் த எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ரொடியூசர், அதாவது ஒரு எஃபிஷியன்சி நல்லா ஒர்க் பண்ணி, அதாவது 100 ப்ராடக்ட்டை தயாரிக்க வேண்டிய இடத்துல 180 தயாரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எஃபிஷியண்ட்டாக நல்லா ஒர்க் பண்ணி, என்தூசியாசமாக ஒர்க் பண்ணி அவுட்புட் நிறைய கொண்டு வரது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வேரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் இம்ப்ளைஸ் தட் த லெவல் ஆஃப் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் த குவான்டிட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ். நம்மக்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்புட்ஸ் இருக்கும் போது தான் வந்து நம்மளை வந்து ஃபங்க்ஷன் இம்ப்ளைஸ் அவுட்புட் வந்து நல்லா பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். அந்த ஃபார்மில் தான் nLkt அவைலபிள் டு த ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் அண்ட் லாங் ரன் ப்ரொடக்ஷன். இன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் லாங் ரன் அண்ட் ஷார்ட் ரன் made on the basics of inputs that inhabit த ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா லாங் ரன், ஷார்ட் ரன் ரெண்டுமே இருக்குது. அதை எப்படி மேடு ஆகுது அப்படின்னா ஃபிக்ஸ்டு இன்புட்ஸில் தான். அதாவது ஃபிக்ஸ்டுனா இந்த கேபிட்டல் வந்து ஃபிக்ஸ்டுன்னு சொல்லலாம் ஷார்ட் ரனில். அதை 2 வேரியபிள்ஸை வச்சு தான் வந்து நம்ம ஷார்ட் ரன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டுனா கேபிட்டலில் சொல்லலாம், நம்ம வந்து எந்த சேஞ்சஸும் இடையில பண்ண முடியாது ஷார்ட் ரனில். அதே வந்து வேரியபிள்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா லேபர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இந்த 2 இது சொல்கிறோம் அப்படின்னா the short run is the period where some inputs are variable while others are fixed. ஷார்ட் ரன்னை பொறுத்த வரையிலும் இன்புட்ஸ் வந்து some inputs are variable while others are fixed. இன்புட்ஸ் வந்து வேரியபிள் ஆகும், சம் இன்புட்ஸ் வந்து வேரியபிள் ஆகும். அதே மாதிரி while others are fixed, மீதி எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. another features is that forms don't enter into the industry and existing form may not leave the industry. ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஷார்ட் ரனில் பார்த்தோம் அப்படின்னா நியூ ஃபார்மும், அதாவது நியூ கம்பெனிஸ் உள்ளே வர முடியாது, எக்ஸிஸ்ட்டும் ஆக முடியாது, உள்ளே என்ட்ராக முடியாது, வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரனில். இதுலேயே வந்து லாங் ரனில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வர்றது வந்து லாங் ரன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நியூ ஃபார்ம்ஸு என்ட்ராகும், இது வந்து லாங் ரன் பீரியட், அதனால் நியூ ஃபார்ம்ஸு என்ட்ராக முடியும், அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ஃபார்ம்ஸும் வெளியேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இன் ஜென்ரல் ப்ரொடக்ஷன் function may be classified into 2 categories. is a first one பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் வந்து லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். அதே ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இப்போ வந்து நம்ம கார்டினல் ஆர்டினல் யூட்டிலிட்டிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதில் பார்த்திங்கன்னா கார்டினலுக்கு சப்டிவைடராக என்ன வரும் அப்படின்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, அதுக்கப்புறம் லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து கார்டினலில் வரும். அதே ஆர்டினலில் பார்த்தோம் அப்படின்னா இன்டிஃப்ரென்ஸ் கவ். அதே மாதிரி இந்த இதில் ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷனில் வந்து லா ஆஃப் வேரியபிள் ப்ரிப்போசிஷன்ஸ், லாங் ரனில் பார்த்தோன்னா லாஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் வரும்.
அதாவது இன்னொரு தியரியில் பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன் த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஏ பியூர்லி டெக்னிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபேக்டர் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இந்த இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் ரா மெட்டீரியல் டு ஃபினிஷ்ட் குட்ஸ் வருதுன்னு சொல்ல பார்த்தீங்களா, இது வந்து டெக்னிக்கல் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் த டெக்னிக்கலி எஃபிஷியன்ட் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நாட் எக்கனாமிக்கலி எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து டெக்னிக்கல் எஃபிஷியன்ட் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். இப்போ ஏங்கிற ஒரு ப்ராடக்ட்டு, பிங்கிறது ஏ கம்பெனி பி கம்பெனின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஆக்சுவலாக கேங்கிறது நமக்கு என்னது, கே வந்து கேபிட்டல், எல் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேபர். அப்படிங்கும்போது கேபிட்டல் 1 சேமாக இருக்குது. ஆக்சுவலாக லேபர் பார்த்தோன்னா இதில் வந்து 3 லேபர்ஸ் வச்சு 100 ஒரு 10 யூனிட்ஸ் தயாரிக்கிறாங்க. அதே பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் 1, அதே வந்து லேபர் பார்த்தோன்னா 4 லேபர், அதே சேம் தான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு தானே வருது. அந்த டிஃப்ரெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டெக்னிக்கலாக எஃபிஷியண்டாக மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் சொல்கிறோம் டெக்னிக்கலி எஃபிஷியன்ட் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன். The production function includes all the technically efficient method of production அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதை வந்து எக்கனாமிக்கலி எஃபிஷியன்ட் நாட் எக்கனாமிக்கலி எஃபிஷியன்ட் சொல்கிறோம். இந்த மெத்தட் ஆர் ப்ராசஸ் ப்ரொடக்ஷன் இஸ் ஏ காம்பினேஷன் factor inputs required for production for 1 unit of output. 1 யூனிட்டில் வந்து சேஞ்ச் ஆகிறதா சொல்லுவாங்க. இதை நம்ம சொன்னதே தான் சொல்லுவாங்க. மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்ஸ் இஸ் said to be technically efficient to any other method y if x uses less at least one factor and no more from the other factor as compared with method y அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்மாக சொல்லும் போது y இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் எல்கே, எல்லுங்கிறது லேபர், கேங்கிறது கேபிட்டல், எல்ஏங்கிறது லேண்டு, ஈங்கிறது என்ட்ரப்ரனர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ட்ரப்ரனர் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா however for the simplicity purpose the economics have modified the above production function into y is equal to f function லேபர் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் ரன்னை பொறுத்தவரையிலும் கேபிட்டல் வந்து ஃபிக்ஸ்டு, சம் ஆர் வேரியபிள் வந்து லேபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம் ஆர் வேரியபிள் ஆகிறது லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. therefore output can be increased by increasing labor only because capital is fixed. கேபிட்டல் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்டு அண்டு வேரியபிள்னு சொல்லிட்டு ரெண்டு பார்த்தோம். அதில் ஃபிக்ஸ்டாக இருக்கிறது கேபிட்டல், வேரியபிளாக இருக்கிறது லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் கேபிட்டல் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதே வந்து த ஷார்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சிங்கிள் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டேர்ம்டு அஸ் என்ன சொல்கிறாங்கன்னா குவான்டிட்டி அவுட்புட் கே, அதாவது கேபிட்டலும் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னா ஷார்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இல்லுஸ்ட்ரேட் பை த law of variable preposition சொல்கிறாங்க. அதே மாதிரி லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து law of returns to scale அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா law of variable preparations. அதாவது the law states that if all factors are fixed, எல்லா ஃபேக்டர்ஸுமே ஃபிக்ஸ்டு, ஆனால் at one input is varied in the shorten, ஒரே ஒரு இன்புட் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா வேரி ஆகுது. the total output will increase at an increasing rate at the first instance constant at a point and eventually decrease. marginal product will become negative at last. மார்ஜினல் ப்ராடக்ட் என்ன ஆகுது அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நெகட்டிவாக ஆகுது. அது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கொஞ்சமாக. இப்போ லேபர் வந்து ஒரு இன்புட் மட்டும் வேரி ஆகுதுன்னு சொல்கிறோம்னா ஷார்ட் ரனில், அது வந்து வேரியபிள்ங்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லேபர்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 லேபர் நம்ம ஜாயின் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 லேபர் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது, மறுபடியும் டிக்ரீஸ் லெவலில் போகுது. பார்த்திங்களா? இது வந்து மார்ஜினல் ப்ராடக்ட் வில் பிகம் நெகட்டிவ் அட் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்கார்டிங் டு Stigler as equal increments of one input or added. ஒரு இன்புட் வந்து ஆட் ஆகும்போது the
இன்புட்ஸ் ஆஃப் அதர் ப்ராடக்டிவ் சர்வீஸ் பீயிங் ஹெல்ட் கான்ஸ்டன்ட். ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு இன்புட்டில் மட்டும் சேஞ்சஸ் ஆகும்போது மீது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பியாண்ட் எ செர்டன் பாயிண்ட் த ரிசல்ட்டிங் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வில் டிக்ரீஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிடுது. மார்ஜினல் ப்ராடக்ட் வில் டிமினிஸ் ஆகிறதுனால மார்ஜினல் ப்ராடக்ட்டும் டிமினிஸ் ஆகுது, அதாவது குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அசம்ஷன் மொத்தமாக சொல்ல போனால் ஷார்ட் ரனில் வேரியபிள் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஃபிக்ஸ்டு வந்து கேபிட்டல் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லேபர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அது வந்து வேரியபிள் காஸ்ட்னு சொல்கிறோம். அந்த வேரியபிளை ஃபஸ்ட்டு வந்து லேபர்ஸை ஆட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு லெவலில் கான்ஸ்டன்ட் ஆகுது, அது மறுபடியும் லாஸ்ட்டில் வந்து டிமினிஸ் ஆகுது, அதாவது குறையுது. அப்படிங்கும்போது இது வந்து மார்ஜினல் ப்ராடக்ட் வில் டிமினிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதோட அசம்ஷன் பார்த்தோம் அப்படின்னா the law of variable preparation is based on the following assumption. Only one factor is variable while others held or constant. அதாவது ஒரே ஒரு வேரியபிள் தான் சேஞ்ச் ஆகுது. ஒன்லி ஒன் ஃபேக்டர் இஸ் வேரியபிள், அதர்லாம் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆல் யூனிட்ஸ் ஆஃப் த வேரியபிள் ஃபேக்டர் ஆஃப் ஹிமோஜீனியஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இது வந்து ஃபிசிக்கல் யூனிட்ஸ், ஒரு பாக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜியில் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்லேயும் அந்த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட், அதாவது ப்ரைஸ் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறது தான் அசம்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் ஷார்ட் ரனில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் ப்ராடக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ப்ராடக்ட், ஆவரேஜ் ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறது டோட்டல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது it refers to the total amount of commodity produced by the combination of all inputs in a given period of time. நம்ம கொடுத்த டைமிங்கில் எல்லா இன்புட்ஸுமே சேர்த்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கமாடிட்டியை தான் வந்து டோட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சமேஷன் ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கும்போது டிபி அப்படிங்கிறது வந்து டோட்டல் ப்ராடக்ட், எம்பி அப்படிங்கிறது மார்ஜினல் ப்ராடக்ட். டோட்டலாக எல்லாமே நம்மக்கிட்ட இருக்க இன்புட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிற பார்த்திங்களா, அதுதான் வந்து டோட்டல் ப்ராடக்ட். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சமேஷன் மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராடக்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ப்ராடக்ட். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆல் இன்புட்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம எல்லா இன்புட்ஸுமே வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு குட்டு வந்து டோட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து டிபி இஸ் ஈக்குவல் டு சமேஷன் மார்ஜினல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். அப்போ மார்ஜினல் ப்ராடக்ட்ஸ்னால் என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து ஆவரேஜ் ப்ராடக்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்ஜினல் ப்ராடக்ட் பார்க்கலாம். இப்போ ஆவரேஜ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னென்னா டோட்டல் ப்ராடக்ட் டிவைடட் பை த டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் த இன்புட். எத்தனை இன்புட் இருக்குது ஆக்சுவலாக அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டோட்டல் ப்ராடக்ட் டிவைடட் பை, அதாவது நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 10 பிஸ்கட் சாப்பிட்றோம், செகண்டில் வந்து நம்ம ஒரு 20 பிஸ்கட் சாப்பிட்றோம். அப்போ வந்து நம்ம மொத்தமாக 30 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 15. அப்படிங்கும்போது ஒவ்வொரு யூனிட்ஸ்க்குமே நம்ம வந்து பார்த்தோம்னா 15 எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து மார்ஜினல் ப்ராடக்ட். இதோட ஃபார்முலா வந்து ஏபிங்கிறது ஆவரேஜ் ப்ராடக்ட், டிபி டோட்டல் ப்ராடக்ட், என் டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் எம்ப்ளாய்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மார்ஜினல் ப்ராடக்ட். இது வந்து இஸ் த அடிஷன் ஆர் த இன்க்ரிமெண்ட் மேட் டு த டோட்டல் ப்ராடக்ட். இப்போ வந்து நம்ம டோட்டல் ப்ராடக்ட் வந்து நம்ம 13 சொன்னோம். இப்போ வந்து செகண்ட் டைம் சாப்பிடும் போது வந்து நம்ம 15 சொல்கிறோம். அதே வந்து தேர்டு பார்த்தோம் அப்படின்னா 1 more யூனிட் ஆஃப் த வேரியபிள் இன்புட் இஸ் எம்ப்ளாய்டு. அகைனாக வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன சேஞ்ச் ஆச்சு, இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த சேஞ்ச் இன் த டோட்டல் ப்ராடக்ட். சேஞ்ச் இன் த டோட்டல் ப்ராடக்டில் என்ன ஆகுது to the change in the units of input, it is expressed as the MP is equal to delta TP change in total product divided by delta change in units of input அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இது இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ப்ராடக்ட் டிவைடட் பை டோட்டல் ப்ராடக்ட் ஆர் எம்ப்ளாயிங் n unit of factor, total product of employing previous unit of factor, that is n minus 1 first unit of factor. இது வந்து law of preposition explained in the help of the schedule and diagram. இதுதான் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா இன்புட்டும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறது டோட்டல் ப்ராடக்ட். இது வந்து சமேஷன் மார்ஜினல் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம
சிம்பிளாக சொல்ல போனோம்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரிப்போசிஷன் வந்து ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகிறதுனால அதர் வேரியபிள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஷார்ட் ஹேண்டில் பார்த்தோன்னா ஃபிக்ஸ்டு ப்ளஸ் வந்து நம்ம வேரியபிள் 2 பிரிக்கிறோம். அதில் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கிறது வந்து கேபிட்டல் இருக்கும், வேரியபிளாக இருக்கிறது வந்து லேபராக இருக்கும். இப்போ லேபர் வந்து அடிஷ்னலாக ஒவ்வொன்றும் ஆட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆவாங்க, அடுத்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தோன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா டோட்டல் ப்ராடக்ட், ஆவரேஜ் ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட். இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து நியூமெரிக்கல். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 10 குட்ஸ் எடுத்துக்கிறோம், செகண்ட் வந்து 20 குட்ஸ். இது வந்து டோட்டலாக எல்லா இன்புட்ஸுமே சேர்த்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு இது பண்ணுறோம்ல, அது வந்து 30 ஃபுல்லாக டோட்டலாக சொல்கிறது. இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் 30 டோட்டலாக நம்ம 30ன்னு சொல்லிட்டோம். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2 அப்படிங்கும்போது 1 2 அப்படின்னு எடுத்தோம். இது வந்து 15 ஈச் ஒவ்வொரு இதுக்குமே ஆவரேஜாக வந்து 15 யூனிட்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா இது வந்து ஆவரேஜ் ப்ராடக்ட். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 1 2ன்னு மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். அடிஷ்னலாக ஒரு நம்பர் எடுக்கிறோம் பார்த்திங்களா, தேர்டுங்கிறது, இதை சொல்கிறது வந்து மார்ஜினல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அடிஷ்னலாக 1 மோராக எடுக்கிற ஒரு பாயிண்ட் வந்து மார்ஜினல் ப்ராடக்ட். தட்ஸ் ஆல்.